ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பல மாவட்டங்களில் லேசான மற்றும் கனமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது ஓகே. ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களில் 25% பேர் வந்து கோடீஸ்வரர்கள். அதில் 18% பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை போட்டியிடும் பெண்களின் எண்ணிக்கை 11% மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மூணாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாலைகள் முதல் பள்ளிகள் வரை போதைப்பழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளது அதிமுக ஆட்சியில். அவ்வாறு அண்ணாமலை இன்று பேசியிருக்கார். தமிழகத்தில் செல்லும் இடமெல்லாம் மாற்றத்திற்கான காற்று வீசுவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மாற்றத்திற்கான பாதை எல்லா பக்கமும் தேவைப்படுது. ஆனால் அதை கொடுக்குற எந்த ஒரு ஆட்சியாளருமே இங்கே இல்லைன்றது தான் எங்களுடைய வருது. வழக்கம் போல் காசுக்கு ஓட்டு போகிறது, எப்படியும் வேட்பாளர்கள்லாம் காசு கொடுக்கறதுன்றது நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாயிருச்சு. அடுத்த நாலாவது நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டிற்காகவும் போராடும் தலைவர். அரவிந்த் கெஜ்ரிவால் புகழாரம். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. அடுத்த அஞ்சாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோசமான வானிலையிலும் கண்காணிக்க புதிய இலகுரக விமானம் வாங்க புதிய அரசு திட்டம். கடல் மட்டத்தில் இருந்து 16,400 அடி உயரம் வரையிலும் இயங்கக்கூடியது. ஓகே. ஏழாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போனால், காதல் திருமணம் செய்த இளம்பெண் தற்கொலை. கோட்டாட்சியர் விசாரணை. காதல் திருமணம் செய்த இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அடுத்த பார்த்தீங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி 2.0 திட்டம் உடனடி செயல்படுத்தப்படும் என எல் முருகன் வாக்குறுதி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எவ்வித முன்னேற்றமும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். எப்படி உங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் எப்படி செயல்படுத்துவாங்க, அதனால தான் அதை முடக்கி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய முக்கியமான திட்டம், அதை அடிக்கல் நாட்டி வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை வந்து இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. முக ஸ்டாலின் தமிழகத்திற்காக மட்டுமன்றி இந்தியாவுக்காக போராடி வருகிறார். பிரச்சாரத்தில் கெஜ்ரிவால் பேச்சு. தமிழகத்தின் முக ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும், அதற்காக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரம். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இடையே கூடுதலாக 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம். கோடை காலத்தில் ஏற்படும் கூடுதல் பயணிகள் கூட்டத்தை கையாளும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அமெரிக்கா இஸ்ரேலுடனான போரில் 3,375 பேர் உயிரிழப்பு. ஈரான் தகவல். ஈரானில் 3,300. ஈரானின் சட்டப்பூர்வ மருத்துவ அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜெய்தி கூறினார். தமிழகத்தில் நல்லாட்சி தொடர முக ஸ்டாலினை பாராட்டிய கெஜ்ரிவால். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலினை சந்தித்ததில் பெருமை கொள்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நியூஸை பற்றி தான் பேசியிருக்கோம். அடுத்த வந்து எலெக்ஷன் நியூஸ் என்னன்றதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எலெக்ஷன் நியூஸ், தேசியம், உலக செய்திகள், இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. லைக் இந்த வீடியோ